டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த சிவசங்கர் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், கரூர் சம்பவம் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த சம்பவத்துல பாஜக டிவிகேவை இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவர்களுடைய குற்றச்சாட்டு பல கருத்துக்களை அவர் வச்சிட்டு இருக்கிறாரு. இதுல முக்கியமாக ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக இது வரைக்கும் விஜய குறை சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம பாஜக அரசியல் பண்றதுக்கான ஒரு நல்ல தருணம் இது. ஆனா ஏன் பாஜக ஒரு சப்போர்ட்டிவ் ஓடவே இது ஒரு ட்ராஜடினா இந்த ஒரு துயரமான சம்பவத்தில் அரசியல் ஆதாயம் தேடணுங்கிற எந்த ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த எண்ணம் இருக்காது. மக்கள் துயரத்தில் பங்கு பெறணும், அதுல இருந்து எப்படி வெளியே வரணும். விஜய் அரசியல் பண்ணல, அவரோட சிச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. ஏன்னா ஜாலியன் வாலாபாக் மாதிரி நீங்க ஒரு மக்களை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கொண்டு போய் உட்கார வச்சு எங்கேயுமே வெளியே போக முடியாதபடி நீங்க ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கீங்க. அடைச்சி வச்ச மாதிரி தான் இது இருக்குது பார்க்கறதுக்கு எல்லாமே. ஏன்னா ஒரு இதில் நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கணும் விரும்புகிறேன். திருமாவளவன் சொல்லிக்கிறாரு பாஜக சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கிற மாதிரி. சங் பரிவார் சப்போர்ட் பண்ண சொன்னா சங் பரிவார் சப்போர்ட் பண்ண தப்பு கிடையாது, ஓகேங்களா? வெளியே ஐஎஸ்ஐஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடாது. இங்கே காசாவுக்கு இங்கே உட்காந்து நீங்கள் போராடுறீங்க, எங்கேயோ நடக்கிற உயிரிழப்புக்காக நீங்கள் போராடுறீங்க. இங்கே வந்திருக்குல்ல, இங்கே இந்த உயிரிழப்புக்கு நீங்கள் எத்தனை பேர் போராடுறீங்க? நீங்கள் நீங்கள் இப்போவும் நீங்கள் டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குற வேலைகளை தான் பார்க்குறீங்க. ஸோ